ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து அவங்கள ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட பேசினோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசுகிறதுக்கு இதாக தான் இருந்துச்சு. எப்படின்னா இருந்தாலும் நம்ம லவ் பண்ணவங்களோட ஒரு ஹஸ்பண்டுங்கிறப்போ நம்மளுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தேன். அப்போ வந்து அவர் அவராகவே பேசினார் என்கிட்ட. இது மாதிரி பக்கத்தில் எந்த ஹோட்டல் சார் நல்லாயிருக்கும், நாங்கள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து இங்கே டூரிஸ்ட்டுக்காக வந்திருக்கோம், பக்கத்தில் தங்குறதுக்கு ஏதாச்சும் ஹோட்டல்ஸ் நல்லதாக இருக்கா, ஃபேமிலியோடு வந்திருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அதுக்கப்புறம் வந்து சொன்னேன், ஒரு 2 ஹோட்டல் இருக்குது சார், எவ்வளோ நீங்கள் பேக்கேஜில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா எங்கள் ஓனரோட ஃப்ரெண்டு ஹோட்டல் வந்து 2 பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க ஹோட்டல்ஸில் தான் இங்கே வரவங்க, இந்த பேக்கரிக்கு வரவங்களாம் நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் தங்கி வாங்க பண்ணுவாங்க, அப்படி தான் இருந்தாங்க. அதனால அவர் கேட்டோன்னே நான் சொன்னேன், எவ்வளோ இதில் இது பண்ணுறீங்கன்னா, ஒரு டேக்கு வந்து ஒரு 1000 அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே சார், 1500 அதுக்குள்ளே இருந்தால் போதும், ஏன்னா நாங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சார் அதுனா ஓகே, உங்களுக்கு நார்மல் தான், அதனால் நான் வந்து பக்கத்தில் ஒரு 2 இது இருக்குது, அந்த ஹோட்டல்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, சாப்பாடெல்லாம் கூட நீங்கள் இங்கே வந்து கூட சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா காலையில் பேக்கரி மட்டும் கிடையாது, இங்கே காலையில் டிஃபனு அப்புறம் நைட்டு டின்னர் மட்டும் இருக்கும், லன்ச் மட்டும் நீங்கள் வேறு ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, பக்கத்தில் தான் நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இருக்குல்ல சார், நீங்கள் அது பண்ணிக்கலாம், கார் தான் வச்சுருக்கீங்க, அது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட விசாரித்தேன், என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்கன்னு. நான் அது மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியானார், நல்லா பேசினார். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியல, என்னடா இவர் போய் பேசுகிறானே, ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்க முடியல. எனக்கு அவங்க பேசுகிறத வச்சு இவர் சொல்கிறத தான் வந்து அவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளவர். அவர் பேசுகிறது நடந்துக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களோட முடிவுக்கு எதுவும் வீட்டில் வந்து நடக்காது, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் வந்து வீட்டில் எல்லாருமே கேட்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலேயே வந்து இது எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க மாட்டேங்கிறார், இது அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை பார்த்துட்டு அவராக வந்து இது பண்ணுறாரு, முடிவு பண்ணுறாரு தவிர, நான் என்ன இது பண்ணுறாங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்காத மாதிரி தான் இருந்தார். எனக்கு அதை வச்சே வந்து தெரிஞ்சிருச்சு, இவர் நினைக்கிறத தான் வந்து நடக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. எப்படி ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து வாழ்க்கைங்கிறது போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இவங்க எப்படியா கொண்ட கேரக்டர்னால், என்னோட பழகிறப்போ அவங்க சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கலாம், ஒரு சாப்பாடு வாங்குறதா இருக்கலாம், எந்த விஷயத்துலையா இருந்தாலும் அவங்க சொல்கிறத தான் வந்து நான் கேட்குற மாதிரியான ஒரு இதாக இருந்தேன். ஆனால் வந்து போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது மாதிரி வந்து அவர் சொல்கிறத கேட்குற மாதிரி தான் இருக்கும்.